வணக்கம். இது சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எல்டிடி பயங்கரவாதிகளிடமிருந்து மீண்டு 53 படகுகளில் வருகை தந்த 1284 பொதுமக்கள் படையினரிடம் தஞ்சம். மாகாண சபை தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. அதிகாலையில் சென்று வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் வேண்டுகோள். வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் ஐடிஎன் சகோதரத்துவத்துக்கான நேசக்கரம் சபைக்கு பெருமளவு மக்கள் ஆதரவு. தலிபான் பயங்கரவாத அமைப்பை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்காவிடில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பாதிப்பு ஏற்படலாம் என அமெரிக்கா எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புது யுகத்தின் அபிவிருத்திக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மகத்தான பங்களிப்பு இருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக சிறந்த சேவையாற்றியவர்களை நாம் என்றும் மறந்துவிடவில்லை. எந்த அரசியல் பேதம் இருந்தாலும் அவர் செய்த சேவைகளை நாம் மறந்துவிடக்கூடாது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டுக்காக செய்த நற்பணிகளை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும் என்று தெரிவித்தார். அவ்வாறான தீர்மானத்தையே நாம் எடுத்துள்ளோம். நாம் நாட்டை பற்றி சிந்தித்தே அதனை முன்வைத்தே செயல்படுகின்றோம். இந்த யுத்தத்தை எதிர்கால சந்ததியினருக்கு விட்டு வைக்க மாட்டோம் என்றே நாம் கூறியிருந்தோம். அது இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் ஒரே தேசத்தின் ஒரே தேசிய கொடியின் கீழ் வாழக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் பொறுப்புடன் செயல்படுகின்றோம். அதற்காக நான் வெகு விரைவில் அதற்கான நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். 2007 மற்றும் 2008 கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக மாணவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கும் வைபவத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அலரி மாளிகையில் இந்த வைபவம் இடம்பெற்றது. 1000க்கும் கூடுதலான பல்கலைக்கழக மாணவர்கள் அங்கு மகாபுல புலமை பரிசுகளை பெற்றுக் கொண்டனர். பல்கலைக்கழகத்தில் இருந்து சில அரசியல்வாதிகளைப் போன்று நாட்டை தாரை வார்ப்போர் உருவாகக்கூடாது என்றும், நாட்டின் மீது பற்றிக் கொண்டவர்களை பல்கலைக்கழகங்கள் மூலம் உருவாக வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மகாபுல புலமை பரிசில் நிதியத்தை ஆரம்பித்து வைத்த லலித் அதுலக் முதலி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஆற்றிய பங்களிப்பை ஜனாதிபதி பாராட்டினார். அமைச்சர் பேராசிரியர் விஸ்வவர்ணபாலவும் அங்கு உரையாற்றினார். සියලුම ජාතීන්ට රටේ ඉන්න සියලුම දරුවන්ට අනාගතයේ ඉපදෙන දරුවට නිදහසේ එක දජයක් යටතේ ජීවත් වෙන එක රටක් යටතේ ජීවත් වන ඒ සිංහ කුඩිය යටතේ ජීවත් වන කාලය ඒ නිදහස වැඩි ඈතක නෙවෙයි. එය තියෙන්නේ சில குழுக்கள் பல்கலைக்கழக மாணவர்களை வைத்து குறுகிய அரசியல் லாபம் ஈட்ட முயற்சிக்கின்றன. அவ்வாறு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றவும் முயற்சிக்கின்றன. இது ஒரு பகல் கனவாகும். அவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்தி நாட்டை பொருளாதார ரீதியாக நஷ்டத்துக்கு உட்படுத்தவும் முயற்சிக்கின்றன. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஊடாக அரசியல் அதிகாரத்தை பெற முயற்சிப்பது ஒரு போலியான கனவாகும் என்றும் அமைச்சர் பேராசிரியர் விஸ்வவர்ணபால உரையாற்றும் பொழுது தெரிவித்தார். அமைச்சர்களான சுசில் பிரேம்ஜான், பந்துல குணவர்தன, HR மித்ரபால, நஜீப் அப்துல் மஜீத், பிரதி அமைச்சர் மாயோன் முஸ்தபா, மேல் மாகாண ஆளுநர் அலவி மௌலானா, மகாபுல பொறுப்பு நிதியத்தின் தலைவர் கேசர்லால் குணசேகர, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் காமினி சமரநாயக் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். எல்டிடி பயங்கரவாதிகளிடமிருந்து மீண்டும் மேலும் 53 படகுகளில் 1284 பொதுமக்கள் புல்மோட்டிக்கு வருகை தந்துள்ளனர். புதுமாத்தலன் யுத்த சூனிய வலயத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த அப்பாவி தமிழ் மக்கள் கடற்படையினரால் மீட்டெடுக்கப்பட்டு கரைக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் கரையோரத்தில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. பல நாட்களாக பட்டினியில் இருந்த இந்த மக்களுக்கு தேவையான உணவு வசதிகளையும் கடற்படையினர் ஏற்படுத்திக் கொடுத்தனர். இந்த படகுகளை பின்தொடர்ந்து வந்த புலி பயங்கரவாதிகள் அந்த படகுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். கடற்படையினரின் வள்ளங்கள் இவற்றுக்கு பாதுகாப்பு வழங்கி எல்டிடி பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளன. புலி பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு இலக்கான படகுகளை கடற்படையினரின் சிறிய ரக படகுகள் மூலம் கரைக்கு எடுத்து வரப்பட்டன.
அதி கூடுதலான வாக்காளர்கள் உள்ள மேல் மாகாண சபை தேர்தல் நாளை நடைபெறும். தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தயானந்த திசாநாயக்க தெரிவித்தார். நாளை காலை 7 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை வாக்களிக்க முடியும். வாக்குப்பெட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு இன்று பிற்பகல் அனுப்பி வைக்கப்பட்டன. மேல் மாகாண சபையில் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை ஆகிய மாவட்டங்கள் அடங்குகின்றன. பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை 38,20,214 ஆகும். 19 அரசியல் கட்சிகள் மற்றும் 23 சுயேட்சை குழுக்களைச் சேர்ந்த 2,378 வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். 102 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். 6 நிலையங்களில் 319 இடங்களில் வாக்கு எண்ணும் பணிகள் இடம்பெறும். தேர்தல் பாதுகாப்பு பணியில் 17,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் ஊடக வலையமைப்பின் சகோதரத்துவத்துக்கான நேசக்கரம் சேவைக்கு மக்கள் ஆதரவு தொடர்ந்தும் கிடைத்து வருகிறது. பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து மீண்டு வரும் சகோதர மக்களுக்காக சுயாதீன தொலைக்காட்சி சேவை, லக்கன வானொலி, வசந்தம் FM ஆகியன சகோதரத்துவத்துக்கான நேசக்கர சேவையை நடத்துகிறது. விக்ரமசிங்கபுர சுயாதீன தொலைக்காட்சி சேவை தலைமையகத்துக்கும் கொழும்பு 7 பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் வர்த்தக பிரிவுக்கும் பெருந்தொகையான உதவிகள் கிடைத்த வண்ணம் உள்ளன. தனியார் நிறுவனங்கள், பொது அமைப்புகள், பிரதேச மக்கள் சகோதரத்துவத்துக்கான நேசக்கரத்துக்கு சுயாதீன தொலைக்காட்சி சபையின் ஊடக வலையமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. தண்ணீர் போத்தல்கள், புதிய ஆடைகள், மருந்து பொருட்கள், குழந்தைகளுக்கான பால்மா, பிஸ்கட், உலர் உணவுப் பொருட்கள் ஆகியனவற்றை அன்பளிப்பு செய்து இந்த கைங்கரியத்துக்கு உதவ முடியும். இதே நேரம் நாட்டின் பல பாகங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அன்பளிப்புகளை சேகரிக்கும் நிலையங்களுக்கும் அன்பளிப்புகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. மாத்தரை, பெஹரஹேன, பூர்வாராம விகாரையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள உதவிகளை சேகரிக்கும் நிலையத்துக்கு தென்பகுதி மக்கள் மிக ஆர்வத்துடன் பல்வேறு பொருட்களை அன்பளிப்பு செய்து வருகின்றனர். திஸ்ஸமஹாராம ரஜமஹா விகாரைக்கும் மக்கள் பொருட்களை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். விகாரையில் இன்று ஏற்பாடு செய்திருந்த வைபவம் ஒன்றில் ஒரு தொகை அரிசியும் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டன. மஹிபால ஹேரத் மன்றமும் சுயாதீன தொலைக்காட்சி சேவை ஊடக வலையமைப்புடன் இணைந்துள்ளது. அதன் தலைவர் கணக்க ஹேரத் தகவல் தருகையில் அடுத்த சில நாட்களுக்குள் பெருந்தொகையான அன்பளிப்பு பொருட்களை சேகரிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதே நேரம் காலி போலீஸ் அத்தியட்சகர் பிரிவில் உள்ள 14 போலீஸ் நிலையங்களினால் 10,000 ராப்தல் பான் இன்று முற்பகல் வவுனியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தென்மாகாண கூட்டுறவு திணைக்களத்தினால் தண்ணீர் போத்தல்கள், பிஸ்கட், பால் மா உட்பட அத்தியாவசிய பொருட்கள் இடம்பெயர்ந்த மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மாகாண கூட்டுறவு அமைச்சர் UGD ஆரிய திலக்க இவற்றை விமானப்படையினரிடம் கையளித்தார். இலங்கை முதலீட்டு சபை ஊழியர்கள் 1 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான பெறுமதியுடைய பொருட்களை